கைஸ் வெல்கம் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா கூடலூர்ல இருக்கோம். ஒரு ஆள் வந்து எண்ணெய் காட்டி முடி வந்து சீவிட்டு இருக்கு. இங்க ஒரு ஆள் எனக்காக பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு தலை சீவி. இந்த பியூட்டிஷியன் படிச்சாலே இது நான் வந்து ஒரு பிரைடல் ஆர்டிஸ்ட். ஆனா எல்லாரும் சொல்றது என்ன, அந்த பியூட்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த புடவையை கட்டி விடு, அதை கட்டி விடு, இதே கட்டி நான் பல்லு கூட வளர்க்கல, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணாம உட்காந்துருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா? இதை நான் அப்படியே போய் என் ரிலேஷன்ட்ட கேட்க முடியும். ஆனா வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? அது எங்க அம்மாவோட கடைசி தங்கச்சி வந்து தலையை சீவியோட அதையே பண்ணி விடுன்னு கையை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கு. சரி, எனிவே போலாம் போட்டோம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஜீன் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து போனா போட்டுன்னு தலை சீவி விட போறேன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணல. அதுக்குள்ளே நமக்கு நிறைய வேலை வந்துருச்சு. A few minutes later. ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுமே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து மண்டபத்துக்கு போகணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் கூடலூர் வந்து நான் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நானும் என் மம்மியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டோம். என்னோட இன்னொரு சித்தி வந்தாங்க, அவங்க கூட வந்துட்டோம். காலையில் வந்ததுமே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு நானும் என் சிஸ்டரும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கூடலூர்ல தான் இருக்கோம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் சொல்ல முடியாது, நம்மளோட ஃபேமிலின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காலையில வந்து எந்திரிச்சது எனக்கு வீடியோ எடுக்க டைமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் நான் ரெடி பண்ணிட்டு நான் ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா நான் வந்து ரெடியும் ஆயிட்டேன். இங்க வந்து வீடியோ எடுக்க செம்மையா இருக்கு. என்னோட பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. ஆனா என்ன பேக்ரவுண்ட் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு. நம்ம எங்க வந்து இப்ப நின்றுட்டு இருக்கோம்னா மண்டபத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம வீடியோல வந்துட்டு நிறைய பேர் ட்ரம்ஸ் அடிக்கிற கிளிப்லாம் போட்டிருந்தோம். ஸோ அந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பி, நமக்கு கூடலூர்ல இவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. என்ன எல்லாருமே வந்து அன்ஷா கூட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஷானால வர முடியல, அதனால வந்திருக்கோம். இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் குளிராகவும் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து செம மழையாமா. ஃபர்ஸ்ட் இருக்கு ரொம்ப வெயிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து செம்ம வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன். ஸோ அவளுக்கு வந்து உள்ள வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேக்கப் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து திடீர்னு போற பிளான். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் எனக்கு உடம்பு வேற சரியில்லையா, அதனால வர முடியாது, அன்ஷா மட்டும் தான் போவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் சொன்னோம். அப்புறம் நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்மளுக்கு வந்து போகலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்துட்டு திடீர்னு வந்து கிளம்பி வந்தனால மேக்கப் வேற புக் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நான் ஏன் அந்த சீட் திரும்ப எடுக்க மாட்டோம், இது நைட் இங்க வந்துட்டு வாவ் இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியாது வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லையா, கிறிஸ்டியன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த கப்பர் சொல்லுவாங்க சுடுகாடு, அந்த இடம் இது. அப்புறம் அங்க நின்று தான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயோ இந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் அந்த வீடியோ கிளிப்பையும் போட்டோஸையும் நான் வந்து டிலீட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாரும் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில நம்ம எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஷியன்ல பிரைடல் ஆர்டிஸ்ட் அது வந்து படிக்கவே இல்லை. ஆனா எல்லாரும் வந்துட்டு பிரைடல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இது பியூட்டிஷியன் சொல்லி நம்மளை உசுமேத்தி விட்டு நம்ம வந்து சாரீ கட்டுறக்கும் மேக்கப் பண்றதுக்கும் நம்ம வந்து எல்லாமே பண்ணி முடிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஆனா உடனே கட்டி விடு, அதே கட்டி விடு, எங்க அனுமானமா அனுமாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமானமான்னு போட்டு இப்ப எங்க ரிலேஷன்ல எல்லாரும் சொல்றாங்க.
நம்ம இவங்கெல்லாம் உசுப்பேத்தி விட்டனாலதான் நம்ம போய் பிரைடல் ஆர்டிஸ்டே படிச்சுதான். ஆனா இப்ப புரியுது என்ன கஷ்டம். எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பூ வச்சு விடுமா, புடவை கட்டி விடுமா, கிரீமா போடுமா, லிப்ஸ்டிக் போட்டு விடுமா அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூடலூர்ல வந்து நிறைய பர்ச்சேசிங் இருக்கு. அன்சட் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் அங்க இருக்க அந்த குட்டி பையனுக்கு நம்ம ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி நினைச்சேன். பட் இங்க வந்து அவ்வளவு திங்ஸ் இருக்கு. பட் வந்து கோயம்புத்தூர் இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா இந்த பைக்காரா அப்புறம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டா திங்ஸ் வச்சிருக்காங்க. அந்த திங்ஸ் இங்க இருக்கான்னு தெரியல. சரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து போலான்னு சொல்லி பாக்குறேன். அண்ட் எங்க அம்மா வந்து காட்டுறேன். ஏன்னா நீங்க எங்க அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்கன்னா சில்லி எல்லாம் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்களாமா. நம்மளும் போயிட்டு சில்லி வந்து டேஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா. பட் வந்து நம்ம வந்து இங்க நம்ம வந்து இங்க வந்து அலவுட் இருக்கு போக. புகை மூட்டம் போனதுக்கு நம்ம அதுல நேரம் அழிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஓரளவு பரவாயில்ல. என் லிப்ஸ்டிக் கடை எங்க போச்சு தெரியல. இதுல சின்னதான் மீசெல்லாம் முளைச்சிருக்கு எனக்கு. சரி இங்க பலாப்பழம்லாம் இருக்கா. இங்க புகை மூட்டங்கிறதுனால நமக்கு அவ்வளவு கிளாரிட்டியா தெரியல. ஆல்ரெடி நான் மைக் வச்சு தான் பேசியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் வந்து கரெக்டாக வந்து இல்லாதனால ஃபோன்லேருந்து அப்படியே லூஸ் ஆகுன்னு நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. அதனால தான் மறுபடியும் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரம்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. பட் வந்து எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லை. இதே வந்து ஸ்வேதா இருக்கா இல்லையா, அவளோ இல்லை அவளோட சிஸ்டர் இருக்கா, அவளாக இருந்திருந்தானா கம்பெனி கொடுத்து ஆடிருப்பா. பார்ப்போம். ஒரு பக்கம் ட்ரம்ஸ் அடிக்க என்னோடய ஃபேமிலி சைடில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தை மாமா அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமாவோட பொண்ணு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைட்லேருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நானும் வந்து நமக்கு வீடியோ தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்க அந்த தட்டிலேருந்து ஒரு ஆப்பிள் ஆட்டை போடலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆட்டை போட முடியல.
ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த பொண்ணோட வந்துட்டு மாமா பொண்ணுங்க அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்துட்டு மாலை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பொட்டெல்லாம் வைக்கல. அப்புறம் அதுக்குன்னு தனியாக சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்வெர்ட்டட் வந்து முஸ்லீம் ஆயிடுச்சு. பட் எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரும்போது ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னலாக அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம பொட்டோ அது இது அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. அண்ட் வந்து என் ஃபேமிலி சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தட்டு அது இதுன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி கடைசியில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த தட்டில் இருந்த எதையுமே காணோம். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க கேப்பில் நானும் என் அண்ணா என் தங்கச்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்துட்டோம். இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ஸ்வீட்டு, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் சில்லி எல்லாமே வச்சாங்க. இன்றைக்கி ஒரு புட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என் தங்கச்சியும் அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளும் கம்பெனி காய்ச்சலான்னு போயிட்டு ஒரு டான்ஸ் போட்டுட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2:00 ஆகிடுச்சு. நம்ம இப்போ கிளம்புனா தான் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆக முடியும். ஏன்னா அன்ஷா வேறு அங்கே தனியாக இருப்பாங்க. அதனால நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வீட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ என் கசின்ஸோட ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த டே. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நாங்கள்லாம் மீட் பண்ணி டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்களோட ஃபங்க்ஷனில் வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டு சைடு அண்ட் எங்கள் மாமா வீட்டு சைடில் இருக்க நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம். ஸோ அதனால் எங்கள் ஃபேமிலி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகிடலை. அதனால் இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மெமரிஸ் வந்து எப்போவுமே நம்ம கூட அப்படியே வந்து இருக்கணும். அண்ட் அங்கேருந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எல்லாரும் ஈவினிங் கிளம்புறா சொன்னாங்க. பட் நமக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகவே எப்படியும் ஒரு 10-11 ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்துட்டு கடைங்கள்லாம் வந்து ஏதோ பந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்மளால் வந்துட்டு எதுவுமே வாங்க முடியலை. நான் அன்ஷாக்கு நிறைய வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எதுவுமே வாங்க முடியல. போகும்போது வரும்போது நாங்கள் இருட்டில் தான் வந்தோம், நைட்டில் வந்தோம். அதனால இந்த அழகெல்லாம் பார்க்க முடியல. பட் மார்னிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது என்ன மரம்னு தெரியல. பட் எல்லாம் நீல நீளமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நமக்கு எந்த பஸ்ஸில் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அங்கிளோ இல்லை தாத்தாவோ யாராச்சும் நல்லா பேசிகிட்டே வருவாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்னம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படி சொன்னேன். அப்படியா சேனல் பேர் என்னன்னு கேட்டாங்க. கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து ஏதாச்சும் விலங்குகள் இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து எந்த விலங்குமே என் கண்ணில் தென்படலை, குரங்கை தவிர. அதுக்கப்புறம் நாங்கள் ஊட்டி வந்து ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு மார்ஷ்மெலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பட் வரவங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் உங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கோம், யூடியூப்பில் பார்த்துருக்கோம்னு சொல்லி பேசினாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்போர்ட். அதுக்கப்புறம் என் மம்மி எப்பவும் போல் ஹாய் காய்ஸ் அப்படின்னு அவனும் சொல்லிடுது. அவன் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு சொல்லி நல்ல காசு கொடுத்து ஸ்லீப்பர்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு புக் பண்ணி போனால் இந்த தாய்க்கிழவிக்கு திமிர பார்த்தீங்களா கவர்மெண்ட் பஸ்ஸில் யாருமா படுத்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த வீடியோவை வந்து யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் இல்லைனா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி போடட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக ஊட்டிலேருந்து கிளம்பி இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லிங்டன் கிடையாது, பிளாக் பிரிட்ஜ். ஸோ நாங்கள் இருந்த ஒரு அம்மாவோட சொந்த ஒரு இது தான். இங்கே வந்துட்டு ஒரு மேடு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஏறினோம் அப்படின்னா நான் படித்த ஸ்கூல் இருக்குது, ஒரு பால்வாடி ஸ்கூல் இருக்குது. அங்கே முட்டை சாப்பிட்றதுக்கு போவேன்னு எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அண்ட் எங்களோட ஊர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்டில் வந்து ஏறி போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிளாக் பிரிட்ஜ். எனக்கு ஸ்வேதாவுக்கு எங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நேட்டிவ். அவன் இங்கே ரொம்ப வருஷமாக இருந்தான். நான் வந்து பிறந்த ஒரு 5-6 வருஷத்துலேயே என்னை கோயம்புத்தூர் தலைமையில தட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இங்கே இருந்திருந்தால் உருப்பிட்டுருக்க மாட்டோம். சரி கோயம்புத்தூர் வந்து உருப்பலான்னு பார்த்தா அங்கே தத்தி மாதிரி சுற்றிட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல ஓகே.
இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஏரியானால எப்போவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கும் அப்படியே நம்மளே வந்து சொல்லிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் போகிற வழியில் நம்ம எதுவுமே பார்க்கலன்னு நினச்சா நம்மளோட கொம்பங்குட்டி யானைக்குட்டி அப்படி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஆஃபீஸர் எல்லாம் வந்தனால பஸ் வந்து அப்படியே நிறுத்தினாங்க. அப்போ தான் அந்த தாத்தா வந்துட்டு அங்கே பாரு யானை பார்க்கலன்னு சொன்னீங்களா, இங்கே பாரு யானை அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு. ஏதோ பசிக்குது போல் சாப்பிட்டுருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே கீழே இறங்குவோம். அதனால் அது பிடிச்சிட்டு போகிறதுக்காக ஃபாரஸ்ட் அவங்களாம் வந்து வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் கீழே இறங்கவே எனக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால போதுண்டா கைப்புள்ள எடுத்த வரைக்கும் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எனக்கு வேணுங்கிற அளவு நான் எடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கோயம்புத்தூர் வரும்னு நினச்சேன். பட் கோயம்புத்தூரில் நான் இன்னும் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரொம்ப ஹார்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். 1 hour later. சிக்கன் நகட்ஸ் ஒன்று, சிக்கன் நகட்ஸ் உருளைக்கிழங்கோடது என்னது? உருளைக்கிழங்கோடது என்னது? அப்படியெல்லாம் திடீர்னு கேட்டால் தெரியாது. உருளைக்கிழங்கோடது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. சிக்கன் நகட்ஸ் ஒன்று, வந்துட்டு அப்படின்னு ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு வந்துருக்க வேண்டியதான். சிக்கன் நகட்ஸ் ஒன்று, கலோட ஒன்று சொல்ல அப்போ தான் அடிச்சு வைக்கும். மண்டேஸ்வரி இருந்து எழுதுறேன். அனுமா வந்துட்டு போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு வருவோம் பார்த்தா போன வேகத்தில் காலையில் போனது இன்னைக்கு நைட்டு வந்துட்டேன். போன வாரத்தில் திரும்ப பின்ன மச்சா சிக்கன் நகட்ஸும் மலுடா அதே ரைஸ் வேலையை பார்த்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ அம்மா ஒன்று ஆட்டையை போட்டாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வீட்டுக்கு போய் நான் இன்னும் கொஞ்சம் பேசுவேன். வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் பேசுவா. இப்போ சாப்பிட போகிறோம்.